தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் வில்லவன் ராமதாஸ் இணைந்திருக்கிறார். உரையாடும். வணக்கம். வணக்கம். டீலிமிட்டேஷன் விஷயத்தில் தாவேக்காவினுடைய நிலைப்பாடு என்ன, அதற்கான அவர்களது செயல்பாடு என்ன அப்படின்னா ஜீரோ. அப்போ எதுவுமே பண்ணாதவங்கள வார்த்தையை நம்புறதா, எல்லாத்தையும் செஞ்ச ஒருத்தவங்களோட வார்த்தையை நம்புறதா? ரெண்டாவது, இந்த ஈகோ சிஸ்டம் ரொம்ப மட்டமான ஒரு வேலையில் ஈடுபடுறாங்க. திமுக மட்டுமே பதில் சொல்கிற மாதிரியான ஒரு சூழலை இந்த 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 சிஸ்டம் வந்து உருவாக்கிட்டு இல்லை. இங்கே இருக்க எல்லாருமே, ஊடகங்களும் சரி, விமர்சகர்களும் சரி, எல்லாருமே வந்து திமுகவை நோக்கி கேள்வி கேட்கலாம். ஆனால் தாவேக்காவை நோக்கி கேள்வி வந்து கேட்க அங்கே யாரும் அந்த பக்கம் வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு சூழ்நிலையை அவங்க தொடர்ந்து உருவாக்குறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இவங்களுக்கு ஒரு எப்படியோ ஆதரிக்கிற பட்சத்தில் உங்களால் ஆதரித்த பிறகு அவங்களால இங்கே பாலிடிக்ஸ் பண்ண முடியாதுன்னு தெரியும். அல்லது ஆதரிக்க போகிறோன்னு ஒருத்தர் சொன்னால் அதை பற்றி பேசுகிறது வேறு. இவர்கள் டீலிமிட்டேஷன் குறித்து தாவேக்கா ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்கன்னா அதற்கு முன்பு அந்த கட்சிகளுக்கான மரியாதை கொடுத்தாங்களா, அதை ப்ராப்பராக அதை செஞ்சாங்களாங்கிறதுலாம் இல்லை. இப்போ வரைக்கும் திமுகவை ஒரு மாதிரி ஈவன் பட்ஜெட்டில் கூட வழக்கமாக ஒரு கட்சி புதுசாக ஒரு ஆட்சிக்கு வர ஒரு கட்சி பட்ஜெட்டில் என்ன எப்படி ஒரு வேலையை செய்யும், நாங்கள் இந்த மாதிரி ஒரு சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் பாருங்க அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் தாவேக்கா சொல்கிறதெல்லாம் என்ன, இப்போதும் திமுக மேலே பழி போட்டு கடன் நீங்கள் வாங்கி வச்சிட்டீங்க. என்ன அல்பமான குற்றச்சாட்டுனா, கடனை அவர் மட்டும் வாங்கல, இவங்க கொண்டாடுற இது ஜெயலலிதாவோட ஆட்சின்றாங்கல்ல, ஜெயலலிதா காலத்தில் கடன் வாங்கினாங்க, எடப்பாடி எல்லார் காலத்திலையும் கடன் வாங்கிட்டு கடன் 10 லட்சம் ரூபா கடன் இவர்கள் பேசினாங்க. ஸ்டாலின் காலம் வரைக்கும் 10 லட்சம் கோடி கடன் இவங்க பேசினாங்க. இந்த ஆண்டு உத்தேசிக்கப்பட்டிருக்கிற கடன், வாங்க உத்தேசிக்கப்பட்டிருக்கிற கடன் 1,73,000 கோடி. இந்த ரேஞ்சில் இவங்க கடன் வாங்கினாங்கன்னா வட்டி எல்லாம் சேர்க்காம வெறும் கடன் மட்டுமே வரப்போகிற 5 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி வரும். ஏன்னா இன்ஃப்ளேஷனுக்கு அடுத்த வருஷம் இப்போ 1.25 வாங்கினீங்கன்னா அடுத்த வருஷம் 2 வாங்குவீங்க, 2.25 ஆகும். இப்படி தான் போகுது. கடன் வாங்கியிருக்காங்க, கடனை நிறுத்த முடியாதுன்னு இவங்களோட ஃபைனான்ஸ் செக்ரட்டரி சொல்கிறார். சொல்லிக்கிற மாதிரியான முத்திரை திட்டங்கள் எதுவும் கிடையாது. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கடன் வாங்கி வச்சிட்டீங்க, எங்களால் 2 வருஷத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது, கடன் வாங்கி, இதுதான் பழி போடுகிற வேலை தான் திரும்பவும் நடக்குது. சொல்லிக்கிற மாதிரியான எந்த பெர்ஃபார்மன்ஸும் இல்லை. பாஜக எதிர்ப்பில் கடந்த 100 நாட்களில் பாஜக எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஒன்று கிடையாது. இணக்கமாக போவோன்னே சொல்கிறாங்க, அவங்க கூட அனுசரித்து தான் போவோன்னு சொல்கிறாங்க. பாஜகன்னு ஒரு பேரை உச்சரிக்கிறார் வன்னியரசு, சொன்ன உடனே பதறிக்கிட்டு சொல்கிறார் சபாநாயகர், நோ அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி வன்னியரசு மன்னிப்பு கேட்குறாரு. இப்போ பாஜக எதிர்ப்பில் கபடத்தனமாக இருக்கிற, பாஜகவை எதிர்க்க துப்பு இல்லாத ஒரு டீமு திடீர்னு நான் டீலிமிட்டேஷனை எதிர்த்து ஒரு கூட்டம் போடுறேன் வாங்கன்னா எனக்கு அது புரியலை. இந்த விஷயத்தில் இவங்க வேறு எந்த நடவடிக்கை, திடீர்னு ஒரு காரியம் இருக்கு இல்லையா, இது முழுக்க நம்பகம் இல்லாத ஒரு வேலை. இது ஒரு ட்ராமாவா இல்லை? முக்கியமாக ஆப்வியஸ்லி மொத்தமாகவே ட்ராமா தான். இல்லை, முக்கியமாக கேட்க வேண்டிய கேள்வி, இது திமுகவை ஒரு சிக்கலுக்குள்ளால மாற்றுறதுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை. சிக்கலுக்குள்ளலாம் இல்லை, பொதுவாக எல்லாத்துக்கும் டிஎம்கே தான் பதில் சொல்லணுங்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்க. இல்லை, இப்போ இந்த கூட்டத்திற்கு வரலன்னா இங்கே பார்த்தீங்களா, அவங்க வரல, தமிழர்களுடைய எதிரிகள் இவங்க தான், இல்லைன்னா பாஜகவோட இவங்க வந்து இணக்கமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பழிச்சொல்ல போடுறதுக்கான ஒரு நடவடிக்கையாக இதை பார்க்க வேண்டியது இருக்குமா? அப்படி தான் இவங்க கர்நாடகாவில் என்ன நடக்குது, கர்நாடகா காவேரி பிரச்சனையை, மேகதாது பிரச்சனையை எப்படி கையாளுது, இங்கே ஏன் தமிழ்நாட்டுக்கு எதிராக எவ்வளவு போராட்டம் அங்கே அனுமதிக்கப்படுது, அவங்க எப்படி சிஸ்டமேட்டிக்காக அதை செய்கிறாங்க, இங்கு கர்நாடகாவை கண்டித்து ஒரு வார்த்தை பேச இவங்களுக்கு துணிச்சல் இல்லை, விருப்பம் இல்லை, துணிச்சல் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு கர்நாடகாவும் ஆந்திராவும் முக்கியமாக இருக்குது தமிழ்நாட்டை விட. அப்படி தானே புரிஞ்சுக்கணும். ஜூன் 12 திறக்க வேண்டிய தண்ணி இப்போ ஆகஸ்ட் ஆச்சு. ஆகஸ்ட் மாதத்துலேயும் இப்போ தண்ணி குறைஞ்சாச்சு, ஒகேனக்கல்ல கணிசமாக குறைஞ்சிருச்சு தண்ணீர் வரத்து. இப்போ உங்களுக்கு இருக்கிற தண்ணியை வச்சு நீங்கள் பாசனத்துக்கு திறக்க முடியாது. ஆகஸ்ட் வரைக்கும் தண்ணி வர போகிறதில்ல. குறுவை பட்டமே காலி, குறுவை பட்டமே இது தேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நட்டிருந்தான்னா அவனுக்கு தண்ணி இருக்க போகிறதில்ல, நடலைன்னா இனி நட வாய்ப்பு இருக்க போகிறதில்ல. அவங்க அடுத்தது இதுக்கு தான் போகணும், சம்பாவுக்கு தான் போகணும். ஆச்சா, ஒரு போகமே காலி. அந்த ஒரு போகத்துக்கான பரிகாரம் என்ன, இழப்பீடு கேட்கறதுக்கு இவங்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க, அதற்கான திட்டம் என்ன? நீங்கள் கொடுக்கறது 2ஆம் பட்சங்க. இந்த மாதிரி ஒரு பட்டமே போயிருக்குங்க எங்களுக்கு. இது வந்து காவேரி ஆணையம் இருக்குது,
ஆணையத்தில் பங்கீடு குறித்த வழிகாட்டுதல்கள் இருக்குது. அந்த வழிகாட்டுதல் பிரகாரம் இவங்க கர்நாடகா எங்களுக்கு தண்ணியை திறந்து விடலை, இதனால என்னோட 10 மாவட்டத்தில் இவ்வளவு நஷ்டம் இருக்குது, இத்தனை ஏக்கரில் விவசாயம் நடக்கலை, இத்தனை ஏக்கரில் விவசாயத்தில் பங்கேற்கிற கூலி விவசாயிகளுக்கு வழி இல்லை, அங்கே அதை சார்ந்து இருக்கிற பிற தொழிலாளர்களுக்கு பிற தொழில்களுக்கு இது காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு, எனக்கு பணத்தை கொடு, வறட்சி நிவாரணத்துக்கு எனக்கு ஒரு வழி பண்ணுன்னு யூனியன் கவர்மெண்ட் ஏன் கேட்கல இவங்க? அது முக்கியம் தானே, டீலிமிட்டேஷனை விட அது முக்கியம். ஏன்னா இந்த ஒரு குறைஞ்சபட்சம் உடனடி தேவை, இது உடனடி தேவைங்கிறது ஒன்று. ரெண்டாவது, டீலிமிட்டேஷன் விஷயத்தில் பாஜக கை வச்சா யாரை கை வைக்கும்? காங்கிரஸை உடச்சி எடுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே அங்கே உத்தவ் தாக்கரேயோட சிவசேனாவை உடச்ச ஆளுங்களை எடுத்தாச்சு, திரிணாமுல் காங்கிரஸை தொடச்சி இந்த பக்கம் கொண்டு வந்தாச்சு. அடுத்ததாக இவங்களை திரிணாமுல் காங்கிரஸ் இல்லாமல் வேறு சில கட்சிகள்லேருந்தும் ஆட்களை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஆச்சா, ஒரு காங்கிரஸில் ஒரு 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 எம்பி சீட்டே காலி பண்ணாங்க, கிடைக்க விடாமல் பண்ணாங்க. இவ்வளவையும் செஞ்சு அவர்கள் இந்த டீலிமிட்டேஷனை முரட்டுத்தனமாக செய்கிறதுக்கான ஒரு 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 ப்ரிப்பரேட்டரி ஒர்க்கில் இருந்திருக்காங்கன்னா இதை ஆரம்பிச்சிருக்க வேண்டியது முன்பே செஞ்சுருக்கணும். ஆனால் தாவேகாவினுடைய அதிகாரப்பூர்வமாகவே டீலிமிட்டேஷன்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு அவங்க சொன்ன ரெக்கார்டு உண்டு. இந்திரகுமார் அவரோட பேஜில் போட்டிருக்காரு, விருப்பம் இருக்கவங்க போய் பார்க்கலாம். தெளிவாக இதெல்லாம் கவனத்தை திசை திருப்புறாங்க, டீலிமிட்டேஷன் ஒரு பிரச்சனை இல்லைன்னு அதிகாரப்பூர்வமாக தாவேகா சொன்ன ரெக்கார்டு உண்டு. இப்போ திடீர்னு அவங்க டீலிமிட்டேஷனை பிடிக்கிறாங்க, அப்போனா காவேரியை டைவெர்ட் பண்ணுறாங்க, காவேரியிலேருந்து டிவியேட் ஆகுறாங்க. இதுதான் சொல்லணும். அண்ட் இன்னொரு இது என்னென்னா, டீலிமிட்டேஷன் வேணாம் அப்படிங்கிறது திமுக முன்பு வச்ச கோரிக்கை இல்லை, ஃபேர் டீலிமிட்டேஷனுங்கிறது தான் வச்ச கோரிக்கை. அவங்க அதிலிருந்து விலகலை. சரி, இவங்க இப்போ நோ டீலிமிட்டேஷன் வர்றாங்க. சரி, இது முழுக்க முழுக்க விஜய்க்கு ஒரு கம்ஃபர்ட் ஸ்பேஸை கொடுக்கறதுக்காக காங்கிரஸ் இறங்கி விளையாடுற ஒரு கேம். இந்த ரெண்டு விஷயம் இப்போ அவங்க சொல்கிறது, இந்த நிலையே தொடரணும். 543 தொகுதிகள் இருக்குது, பாராளுமன்ற தொகுதிகள், இந்த நிலையே தொடரணும், ஸ்டில் இப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு கூட்டத்தில் கலந்துக்கிட்டு வந்த திருமாவளவன் அவர்களாக இருந்தாலும் சரி, மாணிக் தாக்கூராக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் பேசக்கூடியது. இதில் என்ன தவறு இருக்குது? இது சரிதானே? பிரச்சனை என்னென்னா, இதை உங்களால் இப்போ கோர்ட்டுக்கு போனால் என்ன நடக்கும்? மக்கள் தொகை கூடி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி வந்து இல்லை இது ஒரு ப்ரொசீஜரு, இதை நீங்கள் செஞ்சாகணுங்கிறது ப்ரொசீஜரு. உனக்கு என்ன நட்டோன்னு அவன் கேட்பான். நீங்கள் எப்போதும் ஒரு ஆல்டர்னேட் திட்டத்துக்கு ரெடியாக இருக்கணும். ரெண்டாவது, யார் கூட ஃபைட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு அறிவோடு தான் அதை செய்யணும். இப்போது கிட்டத்தட்ட உடச்சி பாஜக ஒரு மெஜாரிட்டியை நோக்கி போயிருக்கும்போது இந்த பிரச்சனையை காங்கிரஸ் வந்து ஒரு சீரியஸ் இஷ்யூவாக இல்லாமல் விஜயை பாதுகாக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையாக எடுக்குது. டீலிமிட்டேஷன் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா இந்த நேரம் தாவேகா காங்கிரஸ் இந்தியா கூட்டணி இருக்குல்ல, ஆக்டிவாக தானே இருக்காங்க. இந்த நேரம் ஒரு நாடு தழுவிய திமுக அதை செஞ்சதில்ல, அது சம்மந்தப்பட்ட முதலமைச்சர்களை கூப்பிட்டு அவங்கள்ட்ட பேசி டீலிமிட்டேஷனோட பிரச்சனை என்னங்கிறத ஒரு நேஷனல் வைடு டிபேட்டாக மாற்றினாங்கல்ல. இப்போ அந்த மாதிரியான ஒரு செயல் இல்லாமல் ப்ரெஷரை டிஎம்கேக்கு போடுறதுக்காக ஒரு கூட்டம் நடத்துகிறீங்க. பாஜகவுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கான ஸ்டேட்மெண்ட் இதில் என்ன இருக்குது? இப்போது நீ இதை செஞ்சீங்கன்னா நான் இதை செய்வேன், என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது? சட்டப்பூர்வமாக போராட போகிறாங்களா? இந்தியாவில் இருக்கிற பிற கட்சிகளை ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்களா? என்ன நடவடிக்கை இருந்தது? ஒரு தீர்மானம் எடுத்திருக்காங்க, அதே தீர்மானத்தை மறுபடியும் வந்து சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி வேற எந்த விஷயமும் இல்லை. இங்கே பாஜகவுக்கு, அதாவது பாஜகவுக்கு எதிராக சண்டை போட வேண்டியதுங்கிறது டிஎம்கேவோட வேலைன்னு இவங்கெல்லாம் நம்ப வச்சிட்ருக்காங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இதை ஒரு நாடு தழுவிய பிரச்சனையாக போராட்டமாக மாற்றுறதுக்கு உண்டான நெட்வொர்க்கை நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க. 100 எம்பி வச்சுருக்கிற காங்கிரஸு, அது கூட இருக்கிற சிபிஐ சிபிஎம், மற்ற அந்த இதில் இருக்கிற அகிலேஷ் யாதவ், இவங்கெல்லாம் இத்தனை பேர் இருக்கும்போது இதை இந்தியா கூட்டணியில் ஒரு பிரச்சனையாக்கணும்னா இவர் இந்தியா கூட்டணிக்கு போகணும். சௌரியமாக வீட்டில் பெட்ரூமில் உட்காந்துட்டு தேவைப்படும் போது வந்து ஒரு போராட்டம் நடத்துகிறாங்கிறது இது ரொம்ப அபத்தமானது. இல்லை, இதில் ஒரு கேள்வி எனக்கு இருக்குது, விஜய் நோக்கி இல்லை இந்த கேள்வி. இப்போ காங்கிரஸ் இருக்குது, இப்போ வட மாநிலங்களில் அவர்களுடைய தொகுதி கூடும்னா அவர்கள் வந்து சும்மா தான் இருப்பாங்க. ஆமாம், இது நமக்கு லாபகரமாக அப்படின்னு இருப்பாங்க. அதில் வந்து காங்கிரஸ் இணைந்து கொள்ளாது அப்படிங்கிறத எப்படி நம்மளால் சொல்ல முடியும்? இப்போ தென் மாநிலங்களில் சில மாநிலங்களில் காங்கிரஸ் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது. கர்நாடகா, இப்போ ஆந்திரா, கேரளா, இப்படி 3 ஸ்டேட்டில் இருக்குது. ஆனால் வந்து எப்படி இருந்தாலுமே பாஜகவினுடைய முகம் என்னதோ அதுதானே காங்கிரஸினுடைய முகம்.
வட மாநிலத்தவர்களுக்கு ஆதாயமாகத்தானே ஆமா, ஆமா. நிச்சயமாக வந்து காங்கிரஸ் யோசிக்கும். இது என்னுடைய கேள்வி. அப்போது இந்த டீலிமிட்டேஷனில் உள்ள சுத்தியோடு களத்தில் இறங்கி இதற்கு எதிரான வேலையை வந்து காங்கிரஸ் செய்யுமா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. இல்லை காங்கிரஸ் அதை செய்ய போகிறதே இல்லை. காங்கிரஸ் இப்போ என்ன செய்யுதுன்னு சொன்னால், இவங்களுக்கு ஒரு அடியாள் வேலை பார்க்குறாங்க. தாவேக்காவுக்கு அடியாள் வேலை பார்க்கறதுக்காக அவங்க இறங்கியிருக்காங்களே தவிர, நோக்கம் முழுக்க முழுக்க அரசியல் நெருக்கடியிலிருந்து தாவேக்காவை காப்பாற்றுவது தான் இதில் இருக்கிற ஒரே அஜெண்டா. மற்றபடி ஏன்னா டீலிமிட்டேஷனை வெறுமனே திமுகவை கூட சேர்த்துக்கிட்டு மட்டும் டீலிமிட்டேஷன் பிரச்சனையை தீர்த்திட முடியாது. ஏன்னா அதை செய்யலை, டிஎம்கே அதை செய்யலை. பல்வேறு ஆட்களோடு இது பண்ணாங்க. ஈவன் இவங்களுக்கு அழைப்பு விடுத்தாங்க, இவங்க எல்லாம் அனைத்து கட்சி கூட்டம் போட்டாங்க, ஒரு ப்ரொசீஜர் இருந்துச்சு. இதில் கேள்வி என்னென்னா, ஸோ சிம்பிள், உனக்கு என்ன இப்போ இவங்களோட கர்நாடக முதல்வரோடு இணக்கமாக போவேன், எனக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, ஏன் இப்போ உனக்கு என்னப்பா டீலிமிட்டேஷன் பேசணுன்னா உனக்கு காவேரி பேசணுமா? நான் இன்னைக்கு காவேரியை பேசுகிறேன், நாளைக்கு வா டீலிமிட்டேஷனுக்கு, சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஏதா கை காலை கோணிக்க போகுது, அதை செஞ்சிங்கன்னா. ஒரு அனைத்து கட்சி கூட்டம் இப்போ போடுறேன், வர முடிகிறவங்க வாங்க, மற்றவங்க ஆன்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், நான் இதை செய்கிறேன், அல்லது ஒரு உத்தரவாதம் தர்றேன், இன்றைக்கி இந்த கூட்டத்தை போடுவோம், நாளைக்கு டீலிமிட்டேஷன் கூட்டத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஏன் சொல்கிறது எது தடுக்குது? நீங்கள் காவேரி விவகாரத்தில் உங்களோட ஸ்டாண்ட் என்ன? எதிர்கட்சிகள் ஒருமித்த கருத்து இல்லை, அதனால கூட்ட மாட்டோம் அப்படின்னாரு நிர்மல்குமார். அப்படியே சொன்னார், கட்சிகளுக்கு ஒருமித்த கருத்து இல்லை. இதை மாதிரி தமிழ்நாட்டை அவமானப்படுத்த யாரால முடியுமா? அப்படித்தானே இருக்கும் கட்சிகள்னா. அப்போ எப்படி இதே கட்சி எப்படி பேசுது? முந்தா நாள் எப்படி பேசுது? கர்நாடக முதலமைச்சர் ஸ்டாலினோட கூட்டணி சேர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாருன்றாரு. இப்படி ஒரு அவதூறை சர்வசாதாரணமாக ஒரு கட்சி மேலே போட்டுட்டு நீங்கள் அந்த கட்சியை வந்து கூப்பிட்டு என் கூட உட்காந்து இவர் எங்கள் தலைவர் முழிச்சிட்டாரு, தூங்கி முழிச்சிட்டாரு, வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டா இந்த கோயில் நட திறக்கிறதா? ஓடி வந்து எல்லாரும் உங்களை பார்க்குறதுக்கு இல்லை. இதில் இன்னொரு இப்போ அனைத்து கட்சி கூட்டம் விவசாயிகளை சந்திக்கிறது இது எதுவுமே நடக்கலை. இன்னும் சொல்லப்போனால் போராடக்கூடிய விவசாயிகள் வந்து திமுக சொல்லி அழுத்தம் கொடுத்து தான் போராடுகிறது அப்படிங்கிறத சொன்னாங்க, கைது பண்ணாங்க, அப்படிப்பட்ட விஷயங்களை பண்ணாங்க. ஒருவேளை அனைத்து கட்சியுடைய கூட்டம் நடத்தப்பட்டிருந்தா, விவசாயிகளை கூப்பிட்டு பேசப்பட்டிருந்தா, அவர்களுக்கான இந்த நிவாரணம் கொடுக்க வேண்டியது இருக்கும், இழப்பீடு கொடுக்க வேண்டியது இருக்கும். அதற்கெல்லாம் மனம் இல்லாமல் அந்த வழி தெரியாமல் நடுத்தண்ணியில் நின்றுட்டுருக்கா தாவேக்கா. இல்லை, அது கூட இல்லை. அங்கே நடக்கிற பிரச்சனை என்னென்னா, நீங்கள் விவசாயிகளை கூப்பிட்டு அனைத்து கட்சியை கூப்பிட்டு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய மெஜாரிட்டி இல்லை, அப்சல்யூட்டாக எல்லாரோட வாய்ஸும் என்னவாக இருக்கும்னா, கர்நாடக அரசை கண்டிக்கிறது, மத்திய அரசை கண்டிப்பது, நிவாரணத்தை ஒன்றிய அரசு கொடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்துறது. இது மூணுமே டிவிகேவுக்கு சிக்கல். அவங்களால கர்நாடகாவை பகிச்சிக்க முடியாது. ஏன்னா அங்கே அவங்க முதல்வர் கூட இருக்கிற பல பேருக்கு தமிழ்நாட்டை விட அந்த ஸ்டேட்டுக்கு முக்கியம், அது க்ளோஸ் ஆனது. ஓகே, தமிழ்நாடு அவங்களுக்கு செகண்ட் ப்ரையாரிட்டி. ஏன்னா இங்கே ஒரு பாலிடிக்ஸ் பண்ணாமல், இங்கே அரசியல் நடவடிக்கை எதுவும் ஈடுபடாமல், சும்மா ஒரு பிஆர் எக்ஸசைஸ் பண்ணி இவங்க ஜெயிச்சிட்டாங்கிறதுனால அவர்களால் சுலபமாக தமிழ்நாட்டை விட்டு கொடுக்க முடியுது. இப்போ யூனியன் கவர்மெண்ட்டை பகச்சிக்கணுங்கிறதுனால தான் அந்த கூட்டத்தை அவங்க தவிர்க்கிறாங்க. ஏன்னா நிவாரணம் கொடுக்கணும், நிவாரணம் கொடுக்கணும்னா அது ஹெவியான அழுத்தம் கொடுக்கணும். ஆமாம், இப்போ இவங்க கல்வித்துறைக்கு ஒதுக்கின நிதியை 2250 கோடியை குறைச்சிருக்காங்க, விவசாயிக்கு நிவாரணம் கொடுத்துருவாங்களா? இப்போ நான் என்ன சந்தேகப்படுறேன்னா, விவசாயம் போட்டுன்னு விடுறாங்கன்னு கூட நான் கேட்கலாம். ஏன்னா உரத்தட்டுப்பாடு இருக்குது யூனியன் கவர்மெண்ட்டுக்கு. இதில் செய்யலை, இங்கே இந்த இடத்துல வரல. அப்படின்னா இது ஏதோ ஒரு டைவர்ஷனுக்காகத்தான் இதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு தெருக்குறள் அறிவு வந்து சண்டை போட்ட போது என்ன நம்ம நினச்சோம்? சிஎம் ஆஃபீஸ் இது வரைக்கும் நீட்டை பற்றி பேசவே இல்லையே, 3 மாதமாக செவனான் இருந்தார், திடீர்னு ஒரு நாள் தூங்கி எழுந்துச்சு வந்து எப்படி போராடுறாருன்னு கேள்வி கேட்டோம்ல. அதுதான் இவங்களுக்கும் அது பொருந்தக்கூடியது கனவுல. அப்போ ஸ்டில் அவங்க பாஜகவை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. டீலிமிட்டேஷனை ஓரளவு இது அவருடைய நிஜமாகவே அவருடைய எண்ணமாக இருந்தால் முதல்ல அவர் என்ன செஞ்சுருப்பாருன்னா, விஜய் தரப்புலேருந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, டீலிமிட்டேஷனோட பிரச்சனை இதெல்லாம் இருக்குது, இதில் எங்களோட ஸ்டாண்ட் இது, நாங்கள் இதெல்லாம் செய்யலான்ட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, தமிழ்நாடு அரசாக இதை நாங்கள் எதிர்கொள்ள போகிறோம், இதை வரணும்னு அவர் தரப்பிலிருந்து டீலிமிட்டேஷன் விஷயத்தில் இவர் சீரியஸாக இருக்கார் அப்படிங்கிறத காட்டியிருக்கணும். மக்கள்கிட்ட பேசியிருக்கலாம். இல்லைன்னா ஒரு வீடியோ கரூர்லேருந்து வந்த பிறகு போட்டது மாதிரி மோடி சார் என்ன வேணால் பண்ணுங்கள், என் ஸ்டேட்டை விட்டுருங்க, எம்பி சீட்டு குறையக்கூடாதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கலாம். எல்லாமே வாய்ப்பு இருக்கும்போது இது ஒரு அதை விடவே எனக்கு கோவம் வருது என்னென்னா, இந்த கேள்வியெல்லாம் ஏன் அவங்கள நோக்கி போக மாட்டேங்குது? எந்த பிரச்சனைக்கும் தாவேக்காவை நோக்கி மைக்கு போக மாட்டேங்குது, ஏன் நேராக வந்து டிஎம்கே காரனே பதில் சொல்லணும்னு எனக்கு அது புரியவே மாட்டேங்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா அவர்கிட்ட போய் கேட்க மாட்டேங்கிறீங்க,
கரண்ட்டு கட்டை பற்றி அவர் சைட்லேருந்து ஒரு இது வரல, பழி போடுறது தான் ஓடுது. பட்ஜெட்டில் நீங்கள் சொன்ன விஷயங்கள் ஏன் பட்ஜெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகலை, பட்ஜெட்டில் இவ்வளவு போதாமல் இருக்குது, வாழை மரத்துக்கு முட்டு கொடுக்கறதுக்கு 6.25 கோடி அது பத்தாதுன்னு வருது. எந்த விமர்சனத்துக்கும் பதில் இல்லை. காவிரி பிரச்சனைக்கு வந்து நீங்கள் நேரடியாக பதில் சொல்லலை, எதுக்கும் பதில் சொல்லலை. நீங்கள் என்னங்க பண்ணுறீங்கிற கேள்வி அந்த சைடில் போகலையே. போன முறை அந்த ஒரு தொட்டியில், குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட பிரச்சனையின் போது எவ்வளவு நாள் அது இங்கே ஒரு சீரியஸ் அரசியல் நடத்தப்பட்டது. திரும்ப 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 ஆளுங்கட்சிக்கு எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தாங்க. அது சார்பாக பேச வர்றவங்களுக்கு அந்த நெருக்கடி தலைக்கு மேலே போச்சு. இன்றைக்கி அதே மாதிரி ஒரு பள்ளி 300 பேர் படிக்கிற ஸ்கூல் கழிவுநீர் தொட்டியில் கலக்கப்படுது, மனித கழிவு கலக்கப்படுது. அதில் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போகிறான். சர்வசாதாரணமாக ஒரு வாரத்தில் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் விவாதத்துக்கே வரலையே. எப்படி இப்படி ஒரு சொகுசை ஒரு கட்சிக்கு கொடுத்தீங்கன்னா அப்புறம் எப்படி விளங்கும் ஸ்டேட்டு? ஏன் இதில் அரசியல் இல்லாத ஒரு தோல்விக்கு பிறகு குழப்பத்தில் இருக்கிற அல்லது பெருசாக ஆக்டிவாக இல்லாத உள்கட்சி பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு முயற்சி கொண்டிருக்க ஒரு கட்சி பர்ஃபார்மன்ஸை நீ யார்கிட்ட கேட்கணும்? லாட்ரி அடித்து அரசியலுக்கு வந்தவங்கள்ட்ட நீ பர்ஃபார்மன்ஸை கேட்கணும். தோற்ற ஒரு கட்சிக்கிட்ட போய் பர்ஃபார்மன்ஸ் சர்ப்ரைஸில் தொடர்ந்து பண்ணுற இதுவே ஒரு அராஜகமானது இல்லையா? நிச்சயம். இந்த அநாகரிகமான ஊடக செயல்பாடுகளை தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. தாராளமாக பதில் சொல்லணும். இப்போது டீலிமிட்டேஷனை திமுக ஆதரிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கான விலையை கொடுக்க போகிறது யார் தமிழ்நாட்டில்? டிஎம்கேக்கு ஒரு காஸ்ட் ஓட்டுன்னு ஒன்று கிடையாது. அவர்கள் இனி வந்து ஒரு மதத்து ஓட்டுன்னு அவங்க மத அரசியலை அவங்க பேச முடியாது. அவர்களுக்கு வேறு வகையான செல்வாக்குன்னு இல்லை, ஒரு சினிமா கவர்ச்சிங்கிறது அவங்கள்ட்ட கிடையாது. அப்போது அவங்க வெல்ஃபேர் பாலிட்டிக்ஸுங்கிற ஒன்றை நம்பித்தான் அவங்க முழு அரசியலை பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு கட்சிக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாகும். விஜய் டீலிமிட்டேஷனை ஆதரித்தாலும் எதிர்த்தாலும் சினிமா ரசிகர்கள் அதை பற்றி பெருசாக கவலைப்பட போகிறதில்ல. அப்போ ரிஸ்கே இல்லாத ஒருத்தர் இதை செய்யலாம், அவர் பயந்து உட்காந்துருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க. இதை கை வச்சா மொத்தமாக கட்சி சிக்கலுக்குள்ளாகுங்கிற நிலைமையில் இருக்கிற டிஎம்கே தங்களோட ஸ்டாண்டை உதயநிதி தெளிவுபடுத்தியிருக்காரு. எங்களுக்கு இன்னும் அது குறித்த தகவல் நாங்கள் உறுதியாக தமிழ்நாட்டினுடைய அந்த பிரதிநிதித்துவம் குறைஞ்சா ஏற்றுக்க மாட்டோன்னு தெளிவாக போன செஷன்லே சொல்லியாச்சு. டிஎம்கே தரப்பில் பேசவே இல்லை. என்ன நிலைப்பாடுன்னு தெரியாதவங்கள்ட்ட கேள்வி கேட்கல. என்ன நிலைப்பாடுன்னு சொன்னவங்கள்ட்ட இப்போ திமுக வந்து தினசரி கற்பை நிரூபிக்கணும்னு ஒரு ரூல் இருக்குது. தாவேகா தங்கள் அரசியல் கற்பை நிரூபிக்கவே வேண்டான்னு ஒரு ரூல் இருக்குது. நான் இந்த பாரபட்சமான இந்த மதிப்பீடுகளை தான் நான் கேள்வி கேட்க விரும்புகிறேன். மற்றபடி இவங்க செஞ்சாங்கன்னா அது அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வரட்டும். மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு, மற்ற எல்லா வேலையும் விட்டுட்டு இதை எதிர்த்து பேசலாம், முழுக்க பேசலாம், எல்லாரோட கலந்துட்டு பேசலாம். ஆனால் செய்யாத ஒருத்தர்கிட்ட மட்டும் ஏன் நெருக்கடி கொடுக்குறீங்க? அது பிரச்சனை. அதான் இதை கேள்வி கேட்காம நம்ம எந்த சிக்கலையும் சரி செய்ய முடியாது. அதுவும் ஒரு கட்சிக்கு இவ்வளவு தூரம் சொகுசு வாழ்க்கையை கொடுத்தீங்கன்னா அது எந்த காலத்துலேயும் மக்களுக்கு நல்லதே கிடையாது. 12 மணி நேர வேலை இந்த ஸ்கீம் வந்தது, டிஎம்கே கொண்டு வந்துச்சு. திமுக ஆதரவாளர்கள்ங்கிறதுனால எல்லாரும் ஆதரிச்சாங்களா? திமுக கூட்டணின்றதுனால எல்லாரும் ஆதரிச்சாங்களா? வெளிப்படையாக எதிர்த்தாங்க. எதிர்ப்பு நெருக்கடி முற்றும் போது திமுக அதிலிருந்து அந்த தன்னுடைய நிலைப்பாட்டிலேருந்து இறங்கி வருது. செய்கிறாங்கல்ல. இப்போ அதே ப்ரெஷரை இவங்களுக்கு தானே போடணும். திமுக கழுத்தை பிடிச்சி தான் நான் தொங்குவேன்னா இதுதான் இது வந்து ஒரு ஹிப்போக்ரேட்டர் கபடத்தனமான நடத்தை. இதை மாற்றாமல் ஏன் தீர்வு வரப்போகிறதில்ல. அதை தான் நம்ம திரும்ப கேள்வி கேட்கணும். நிச்சயமா செயல் வந்த பிறகு திமுக இப்படி நடந்து கொண்டால், தாவேக்காவை போல் திமுக நடந்துச்சுன்னா அப்போ திமுகவை கேள்வி கேட்கலாம். அது வரைக்கும் நீ தான் பதில் சொல்லணும். இன்றைக்கி பாராளுமன்ற தொகுதியினுடைய மறுவரையை எதிர்த்து தமிழ்நாட்டில் தாவேக்கா கட்சி முதல் முறையாக ஒரு கூட்டத்தை வந்து போட்டிருக்கு. எம்பிக்களுடைய கூட்டத்தை அதிமுக புறக்கணித்திருக்கிறது, திமுக புறக்கணித்திருக்கிறது, தேமுதிக, பாமக இப்படி பல்வேறு கட்சிகள் புறக்கணிச்சிருக்கு. இந்த கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது காவிரி பிரச்சனையிலிருந்து தமிழ்நாட்டினுடைய கவனத்தை திருப்புவதற்கும் திமுக அல்லது அவங்க கூட இருக்கவங்க மீது ஒரு அவதூறை பரப்புறதுக்கும், அவங்க தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்து செயல்பட விரும்பலை அப்படின்ற மாதிரியான இவங்களோட நியூஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அதன் வழியாக ஒரு செய்தியை பரப்புறதுக்கான அடிப்படை வேலையை அவங்க செஞ்சுருக்காங்க. ஒரு கண்டென்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு கூட்டம். ஏன்னா இந்த எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக காவேரி பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கேட்டு
போராடுறாங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு திமுக ஒரு கூட்டம் நடக்குது, அதிமுக சைட்லேருந்து எதிர்ப்பு வருது, பாமக எதிர்ப்பு தெரிவிக்குது. இது வந்து தாவேகா அந்த பிரச்சனையை அட்டன் பண்ணுறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கல. திசை திருப்புறதுக்காக தான். அவங்க அதை பற்றி பேசுகிறதே அவங்க பெருசாக விரும்பலை. அதற்கான தீர்வு என்ன, அதுக்கு நிவாரணம் ஏதாவது தர்றாங்களா, எதுவும் கிடையாது. அது ஒரு தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனை அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கொள்ளவே தயாராக. இன்ஃபேக்ட் காவேரியில் தண்ணி வராதது அது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரியான நடத்தையை தான் தாவேக அரசு வெளிப்படுத்துது. இப்போது அந்த நெருக்கடி கட்சிகள் இல்லாமல் சங்கங்கள், சாதாரண மக்கள், ஏன்னா அரிசி விலை ஏறுது, ஒவ்வொருத்தரும் அதை உணர்ந்து இது ஒரு பேர்னிங் இஷ்யூவாக மாறிடுங்கும்போது இவங்க இது நாள் வரை கவலைப்படாத டீலிமிட்டேஷனை திடீர்னு தூக்கிட்டு வந்து டேபிளில் வச்சுட்டு பேச வா அப்படிங்கிறாங்க. ஒரு அடிப்படையில் பார்ப்போம், இவர்கள் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் டீலிமிட்டேஷன் பில்லு தோற்கடிக்கப்பட்ட போது தாவேகாவினுடைய நிலைப்பாடு, அருண்ராஜ் ஒரு வீடியோ போட்டு என்ன சொல்கிறாரு, இது டிஎம்கேவும் பிஜேபியும் சேர்ந்து போடுற நாடகம் அப்படின்னு. இதில் என்ன நாடகம் போட வேண்டியது? அதாவது திமுக ஒரு அட்வான்டேஜ் எடுத்ததாக காட்டிக்கிறதுக்காக திமுகவுக்கு பிஜேபி வாய்ப்பு கொடுத்துருக்கு. அது டிஎம்கே ஜெயிச்சிருச்சுன்னா திமுக இங்கே எலெக்ஷனில் வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவாக அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஆனால் பிரச்சனை என்னென்னா, அப்போது அதிமுகவோட பிஜேபி அலையன்ஸில் இருக்குது. அன்னைய கணக்குப்படியே வந்து அதிமுக டிஎம்கே தான் க்ளோஸ் ஃபைட்டில் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பாஜக ஏன் திமுக வந்து ஆதரிக்கணுங்கிறதுலாம் இல்லை. அண்ட் இவங்களோட வரலாறை பார்ப்போம். தாவேகாவினுடைய வரலாறு எந்த காலகட்டத்தில் எந்த பிரச்சனைக்காக பாஜகவை எதிர்த்திருக்காங்க, நம்ம யாரை சந்தேகப்படுறதுன்னு ஒரு குழப்பம் வருது இல்லையா? இப்போ இவங்க வந்து இங்கே வராதவங்கலாம் யார் இப்போ பொண்டாட்டியெல்லாம் பற்றினியோ அவங்களுக்கு மட்டும்தான் கடவுள் தெரிவாருன்னு அந்த வடிவேலு ஜோக்கு இருக்கு இல்லையா? அதை போல் இங்கே வரலைன்னா நீ தமிழ்நாட்டு துரோகி அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் ஆரம்பிச்சிட்டார். மற்றவங்களாம் கொஞ்சம் சைலண்ட்டாக அடக்கி வாசிக்கிறாங்க. ஆனால் ஒரு யாரை நம்புறது இந்த விஷயத்தில் அப்படின்னு ஒன்று பார்த்தோம்னா, திமுகவுக்கு பாஜக எதிர்ப்பு அரசியலில் ஒரு நீண்ட அனுபவம் இருக்குது. அவர்களை நம்புறதுக்கான காரணங்கள் இருக்குது. அவங்களுக்கு அது தேவைங்கிறத மீறி அவங்க தொடர்ச்சியான ஒரு செயல்பாட்டை அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. தாவேகா பாஜக எதிர்ப்பில் அவங்களோட செயல்பாடு என்ன? தொடர்ந்து பேசுவோம். வரக்கூடிய நாட்களில் இதில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். திமுக மற்ற கட்சியுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் தொடர்ந்து நடவடிக்கைகளை என்னென்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.